ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட 5 வயது மகனை தோளில் சுமந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். போகிற வழி பார்த்தா மாங்காய் தோப்பு இல்லை, அந்த தோப்பு வழியாக அவர் போயிட்டு இருந்தார். அந்த தோல் மேலே இருந்த அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அந்த மாமரத்தில் இருக்க மாங்காயெல்லாம் பறித்து பறித்து தன்னோட பையில் வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மாந்தோப்பை கடந்த பிறகு அவங்க அப்பா அந்த பையனை பார்க்குறாரு. கை நிறைய மாங்காயாக இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ சரியான மாங்காய் திருடண்டா, மாங்கான்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்லி புள்ளையை கூப்பிட்டாரு. கண்டிக்கவே இல்லை. பிறகு அந்த சின்ன பையன் என்ன பண்ணாலும் சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தான், சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். அப்பயும் அவங்க அப்பா கண்டிக்கவே இல்லை, அவனை விட்டுட்டாரு. பிறகு அந்த சின்ன பையன் என்ன ஆச்சுன்னா வளர்ந்து பெரியவனாயிரான். பெரியவனாகும்போது அவனோட சேர்ந்து அந்த திருட்டுத்தனமும் சேர்ந்து அவன் கூட வளருது. ராஜா வீட்டில் திருடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துடுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ராணியோட நகையை திருடிடுறான் அவன். ராஜா வீட்லேயே நகையை திருடினா சும்மா விடுவாரா ராஜா? ராஜா சொல்கிறார் தன்னோட காவலாளிகிட்ட, இந்த யார் ராணியோட நகையை திருடினாங்களோ அவங்க பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு விடுறாரு. உடனே காவலாளிகள்லாம் போய் யார் திருடன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாங்காய் திருடன் என்ன பண்ணுறான், அந்த மாந்தோப்பில் ஒளிஞ்சிட்டு நகை வச்சுட்டு உட்காந்துருந்தான். அப்போது இந்த காவலாளிகள்லாம் அந்த நகையோட அந்த மாங்காய் திருடனை பிடிச்சி கொண்டாந்து ராஜாட்ட விடுறாங்க. இப்போ ராஜா அவனை பார்த்துட்டு உனக்கு மரண தண்டனை தான் அப்படி சொல்லி உத்தரவிடுறாரு. உடனே மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக மாங்காய் திருடனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட ராஜாவும் போயிட்டு இருந்தார். இப்போ ராஜா கேட்குறாரு அந்த பையன்கிட்ட, அது என்ன உனக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோட பேர் மாங்காய் இல்லை, என்னோட பேர் வேறு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் மரத்துலேருந்து மாங்காய் திருடினதை பார்த்து எங்கள் அப்பா என்னை செல்லமாக மாங்காய் திருட மாங்கான்னு சொல்லி கூப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சின்ன சின்ன திருட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா கண்டிக்கவே இல்லாமல் விட்டுட்டாரு. அதனால் எனக்கு தப்பு எது சரி எதுன்னு தெரியாமே நான் வளர்ந்துட்டேன். நான் இப்போ இவ்வளோ பெரிய திருடனாக இருக்கேன். நான் இனிமேல் திருந்தி வாழணும்னு நினச்சாலும் என்னால் எப்படி முடிய போகுது, எனக்கு தான் தண்டனை கிடைக்க போதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தான். ராஜா நினைக்கிறாரு, இவ்வளோ தவறுக்கும் காரணம் இவன் மட்டும் காரணம் கிடையாது, இவனோட அப்பா தான். சின்ன வயசுலேயே கண்டித்து வளர்த்துருந்தா இவன் இவ்வளோ பெரிய திருடனாவே வந்திருக்க மாட்டான். இதுக்கு முழுக்க காரணம் அவங்க அப்பா தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ராஜா சொல்கிறார் அந்த பையன்கிட்ட, சரி நீ இனிமேல் நீ திருடாமல் நீ இருப்பியா நீனு அப்படி சொல்லி கேட்டார். உடனே அவனுக்கு நான் அது மாதிரிலாம் செய்யவே மாட்டேன் ராஜா அப்படி சொல்லிடுறான். சொன்னோன்னே சரி நான் உன்னை விடுதலை பண்ணுறேன், இனிமேல் நான் நீ ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த பையனை விடுதலை பண்ணிடுறாரு.